குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4. உரையாசிரியர் திருமதி ஆனந்தி துரை. தொடர்ச்சி. உயர்ந்த உன்னதமான இளமையை மனிதன் எல்லைக்குட்பட்ட வடிவத்துக்குள் உட்படுத்தி பார்க்கிறான், அல்லது தனிப்பட்ட உருவமும் பெயரும் பொருந்தியவராக அவரை அறிகிறான். அவன் பேரிமையை நோக்கி திரும்பாமல் உலக வாழ்வின் அற்ப பரிசுகளை பெறுவதற்காக அறியாமை ஆற்றல்களை நோக்கி திரும்புகிறான், அல்லது அவன் தனது வழிபாட்டு மேடையின் விளக்குகளை பேய் முகம் ஒன்றை நோக்கி தூண்டிவிடுகிறான். மனிதன் தனது வலிக்கும் வேதனைக்கும் மூல காரணமாகவும் அவற்றின் தந்தையாகவும் திகழும் அறியாமையை நேசிக்கிறான். அவனது அற்பமான திறன்கள் யாவும் வெளிப்படாமல் அவனுள் ஊமையாக முடங்கி கிடக்கின்றன. அவனது எண்ணங்களை வழிநடத்துகின்ற உள்முக குரலை அவன் கேட்க தவறிவிடுகிறான். ஆன்மாவிலிருந்து வெளிப்படுகின்ற குறிப்புகளை கவனிக்க தவறிவிடுகிறான். ஆதலால் ஆன்மா அமர வேண்டிய அற்புதமான அகக்கோவிலின் அத்தியாசனத்தில் பகுத்தறிவானது அமர்ந்து ஆட்சி செலுத்துகிறது. பிரம்மாண்டமான மாய தோற்றமானது தனது திரைகள் கொண்டு மனிதனை மூடி போர்த்துகிறது. அவன் இந்த போலியான மாய உணர்வுக்கு இடமளிப்பதால் உள்ளார்ந்த உண்மையுடன் தொடர்பு கொள்ள தவறிவிடுகிறான். எனவே ஆன்மாவிலிருந்து வெளிப்படுகின்ற ஆழ்ந்த குறிப்புகளும் தகவல்களும் வீணாகின்றன. பேருண்மையை கண்டுணர்ந்த ஞானிகள், ரிஷிகள் போன்றவர்களுடைய முடிவற்ற தொடர் வரிசையும் சாதாரண மானுடக்குள் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. அவை அவனுக்கு பயனற்றவைகளாகவே இருக்கின்றன.